அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக டெல்லியில் தவிக தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. சிபிஐ அலுவலகத்தில் இருந்து திறந்த வாகனத்தில் கையசைத்தபடியே விஜய் தனது வாகனத்தில் வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 7 மணி நேரமாக நிறுத்தப்பட்ட விசாரணை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக டெல்லி தலைமை அலுவலகத்தில் விஜயிடம் 3வது முறையாக இன்று விசாரணை நடத்தப்பட்டது. காலை 10:30 மணிக்கு தொடங்கிய விசாரணை கிட்டத்தட்ட 7 மணி நேரமாக நீடித்து மாலை 5:30 மணியளவில் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்நிலையில் சிபிஐ அலுவலகத்தில் இருந்து திறந்த வாகனத்தில் விஜய் கையசைத்தபடியே வெளியே வரக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூரில் நடத்தப்பட்ட பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் இன்று 3வது முறையாக ஆஜராக வேண்டும் என்று விஜய்க்கு சம்மன் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அதன் அடிப்படையில் இன்று காலை 10:30 மணிக்கு இந்த விசாரணையானது தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 7 மணி நேரமாக விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் மாலை 5:30 மணியுடன் விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. தவிக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணை முடிந்து சிபிஐ அலுவலகத்தை விட்டு திறந்த வாகனத்தில் கையசைத்தபடியே வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 2 முறை விசாரணைக்கு ஆஜராகி இருந்த விஜயிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் இன்று 3வது முறையாக ஆஜராக வேண்டும் என்று சம்மன் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக 10ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அன்றைய தினம் வேட்பாளர்களுடன் நேர்காணல் நடத்துவதாக இருந்த நிலையில் விஜய் தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. மேலும் சென்னையில் இந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்றும் அனுமதி கோரப்பட்டது. இந்நிலையில் சிபிஐ இடம் இருந்து சம்மன் பிறப்பிக்கப்பட்டது. அதாவது இன்று டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மனில் குறிப்பிட்டிருந்த காரணத்தால் நேற்றைய தினமே விஜய் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். இந்நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைத்தார். இந்நிலையில் கிட்டத்தட்ட 7 மணி நேரமாக நடத்தப்பட்ட விசாரணை சரியாக மாலை 5:30 மணியுடன் நிறைவடைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் சிபிஐ விசாரணை முடிந்து தவிக தலைவர் விஜய் சிபிஐ அலுவலகத்தில் இருந்து திறந்தவெளி வாகனத்தில் கையசைத்தபடியே வெளியே வரக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டாமினிக் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் டாமினிக். 3வது முறையாக விசாரணைக்கு ஆஜரான விஜயிடம் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது? அதே போல என்டிஏ கூட்டணியுடன் விஜயை இணைக்க பல்வேறு முயற்சிகள் நடத்தப்பட்டு வருவதா சொல்லப்படுற நிலையில என்ன நடந்தது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் மருணேஷ். தற்பொழுது டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் இருந்து தவிக தலைவர் விஜய் அவர்கள் வெளியே வருவதை நாம் பார்த்திருக்கலாம். காலையிலிருந்து 7 மணி நேரமாக நடைபெற்ற விசாரணையில் பல்வேறு குறுக்கு கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அக்கேள்விகளானது விஜய் மட்டுமல்லாமல் அவர் எதிர்த்தரப்பு மீது வைக்கக்கூடிய அந்த குற்றங்களையும், ஏன் அவர் எதிர்த்தரப்பு மீது இந்த குற்றங்களை வைக்கிறார் என்ற ஒரு சில கேள்விகளும், அதே நேரம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன, நீங்கள் என்ன தவறு செய்ததாக உணர்கிறீர்கள், அல்லது உங்கள் பக்கம் தவறு இல்லை என்றால் அதற்கான சாட்சியங்கள் உங்களிடம் என்ன இருக்கிறது, அப்படியாப்பட்ட கேள்விகளை கேட்டதாகவும் ஒரு பக்கம் தகவல்கள் இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே 2 கட்ட விசாரணைகள் நடந்ததால் இந்த 3ஆம் கட்ட விசாரணையானது விஜய் அவர்களுக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கவில்லை என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. கூடுதலாக இந்த 3ஆம் கட்ட விசாரணைக்கு தவிக தலைவர் விஜய் ஏற்கனவே தயார் நிலையில் இருந்ததாகவும், அதற்கு எந்த கேள்விகளுக்கு எந்த பதில் கூற வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அவரை முன்கூட்டியே சிபிஐ அலுவலகத்திலிருந்து விசாரணைக்கு அழைத்த போது அவர் வேறு தேதி, அதாவது மாற்று தேதி கேட்டு மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த மாற்று தேதியில் அவர் சென்றதால் அதற்கான தயார் நிலை அவரிடம் இருந்தது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. நேற்று அவர் விமான நிலையம் சென்றபோது ஒரு சற்று பரபரப்பு ஏற்பட்டது. கத்திரிக்கோள் வைத்திருந்த காரணத்தினால் அவர் விமானத்தில் இருந்து இறக்கிவிடப்பட்டார் மற்றும் வேறு வேறு விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த ஒரு பதட்டம் காரணமாக இன்று விஜய்க்கு மேலும் அழுத்தமோ அல்லது பதட்டமோ இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவர் தற்பொழுது வாகனத்தில் கையசைத்தபடி வருவதும், சிரித்த முகத்துடன் வருவதும் உள்ளே என்ன விஷயங்கள் நடந்திருக்குமோ என்ற கூடுதல் சந்தேகங்களையும் எழுப்பி இருக்கிறது. ஒரு பக்கம் கேள்விகள் என்னவென்று எதிர்பார்க்கும் பொழுது
எதிர்க்கட்சிகள் மீது நீங்கள் பழி போடுவதற்கான காரணம் என்ன? உங்களிடம் என்ன சாட்சியங்கள் இருக்கிறது என்ற கேள்வியும், அதே நேரம் ரொம்ப நாட்களாக, அதாவது வெகு நாட்களாக இங்கு கிசுகிசுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், என்டிஏ கூட்டணிக்கு விஜய் செல்வாரா? என்டிஏ கூட்டணியிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தான் அவர் டெல்லிக்கு வருகிறார் என்ற ஒரு விஷயங்களும் இங்கு பேசப்பட்டு வருகிறது. அதற்காக ஒரு பக்கம் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன், தாவேகா தலைவர் எதற்காக டெல்லி செல்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படியாப்பட்ட விஷயங்கள் எதுவும் இல்லை என்று ஒரு பக்கம் கூறினார். பியூஷ் கோயல் அவர்களும் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் போனார். நயினார் நாகேந்திரன் தற்பொழுது நடைபெற்ற ஒரு அண்மை விழாவில் அனைவரும் வருவார்கள் என்ற ஒரு பதிலையும் சொல்லிவிட்டு போனார்கள். அந்த ஒரு கட்டத்தில் விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு என்டிஏ கூட்டணியில் சேர்ப்பதற்காகவே இந்த ஒரு சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டதாக ஒரு பேச்சுக்கள் எழுந்தது. அப்படியா ஒரு பக்கம் உள்ள பேச்சுவார்த்தை நடந்ததற்கான சில விஷயங்கள் இன்னும் தரவுகள் வரவில்லை. ஒருவேளை உள்ள பேச்சுவார்த்தை நடந்திருந்தாலும் விஜய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த சீட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு, அவருக்கு கொடுக்கக்கூடிய பதவிகள் என்ற ஒரு விஷயங்களும் இருக்கு. இதை தாண்டி அந்த தாவேகாவில் இருக்கவங்க நிறைய பேருக்கே அங்க அதிருப்தி இருக்கதாகவும் கூறப்படுகிறது அருணேஷ். ஏனென்றால் விஜய் அவர்களுடைய அந்த தாவேகாவில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளும், அவர்கள் கீழ் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும், வாக்காளர்களும் அனைவருமே சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்ற பட்சத்தில் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி டாமினிக்.